காசாவுக்கு தண்ணீர் கிடைப்பதை தடுத்ததன் மூலம் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழக்கச் செய்திருப்பது இனப்படுகொலைக்கு இணையான செயல் என்று அமெரிக்காவின் மனித உரிமை கண்காணிப்பகம் இஸ்ரேலை கண்டித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பை முற்றிலும் அழிப்பதாக சொல்லி பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. 2023 அக்டோபர் 7 அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் 1200 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து ஹமாஸை முற்றிலும் அழிப்பதற்காகவே காசாவில் தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேல் அரசு கூறுகிறது. ஆனால் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக தொடரும் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் 45,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்துள்ளனர். உலக நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து வருகின்றன. சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. சர்வதேச அமைப்புகளில் கண்டன தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஆனால் காசாவில் அப்பாவி மக்கள் உயிரிழப்பது நிற்கவில்லை. இந்நிலையில் காசாவுக்கு செல்லும் தண்ணீரை இஸ்ரேல் தொடர்ச்சியாக தடுத்து நிறுத்தி வருவதாகவும் இதனால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள், சிறுவர்கள், பெரியவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள மனித உரிமை கண்காணிப்பகம் குற்றம் சாட்டியுள்ளது. காசாவுக்கு தண்ணீர் வழங்கி வந்த 6 கழிவுநீர் சுத்திகரிப்பு எந்திரங்களில் 4 இயக்கி வந்த சூரியசக்தி கலன்களையும் ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தையும் இஸ்ரேல் திட்டமிட்டு அழித்துவிட்டதாக இந்த அமைப்பு கூறியுள்ளது. ஒவ்வொரு மனிதரும் தனது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள ஒரு நாளைக்கு 50 முதல் 100 லிட்டர் தண்ணீர் தேவை என்று உலக சுகாதார நிறுவனம் வரையறுத்துள்ளது. போர் தொடங்குவதற்கு முன் காசாவில் ஒரு மனிதருக்கு சராசரியாக 83 லிட்டர் தண்ணீர் கிடைத்து வந்த நிலையில் போர் தொடங்கிய பின் அது 2 முதல் 9 லிட்டராக குறைந்துவிட்டதாக மனித உரிமை கண்காணிப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறு உயிரிழப்புகளை ஏற்படுத்துவது இனப்படுகொலை செய்வதற்கு இணையான செயல் என்றும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றம் என்றும் கண்டித்துள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித உரிமை கண்காணிப்பகம் இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு காசா மக்களுக்கு தண்ணீர் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைப்பதை இஸ்ரேல் அரசு உறுதி செய்வதாக கூறியுள்ளது.